நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிக ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் நம்ம ரேணுகா அடடடடா எப்படியெல்லாம் ஒரு பக்கம் நடிக்க முடியும், இந்த மாதிரி தான் நடிக்கணும், இந்த மாதிரி தான் இருக்குது ரூல்ஸ் அப்படின்றத அப்படியே சும்மா கண்டிஷனோட ஃபாலோ பண்ணி ஒவ்வொரு விஷயத்தையும் பக்காவாக பிளான் பண்ணி செய்கிறதுக்கு அவங்கள அடிச்சிக்கவே முடியாதுங்க. ஏன் எதனால் இந்த மாதிரி சொல்கிறேன் அப்படின்ற விஷயம் உங்களுக்கே நல்லா புரிஞ்சுட்டு இருக்கும். அதுக்கு வேறு எதுவும் காரணம் இல்லைங்க. கரெக்டாக நம்ம ரேணுகா இருக்காங்களா, அவங்க இருந்து எந்த சமயத்தில் எப்படி நடிக்கணும், ஏன்னா இப்போ உண்மை எல்லாமே ஒரு பக்கம் நம்ம மல்லி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, அவங்க யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுக்கு யோசிக்கிறதுக்கான நேரமே நம்ம கொடுக்கூடாது. யோசிக்க விடாம அப்படியே சும்மா அடின்னு அடிச்சு ஓட விட்டுனேக்கணும். அதை விட்டு கொஞ்சம் நம்ம யோசிக்க விட்டா கூட அடுத்த செகண்டே நம்ம தலைமையில ஏறிக்கான்னு சும்மா ட்ரிங்கரிங்கா ரோஸு அப்படின்னு சொல்லிட்டு டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிடும். அதனால டைமிங்கே கொடுக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. அப்படியே எல்லாரும் பதறி போயிடறாங்க. ஒரு பக்கம் டாக்டர் வந்து அவங்க இப்போ சீரியஸ் ஆகுறாங்க, அவங்களை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டின்னு போகணும் டக்குன்னு. அது மட்டும் இல்லாமல் அவங்க மிகப்பெரிய ஒரு கண்டத்தவை தாண்டி தான் அந்த இடத்துல வந்து அமர்ந்துன்னு இருக்காங்க. அப்படிப்பட்டவங்கள திரும்ப அவங்க உயிரை போக வைக்க பார்க்குறீங்களா? அவங்க வந்து யாருக்கும் இந்த வீட்டில் பிடிக்கலையா சொல்கிறேங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு டாக்டருக்கு, ஐயோ டாக்டர் உன்னை நான் வந்து பார்க்கறதுக்கு மட்டும் தான் வர சொன்னேன், முன்ன பின்ன உங்களுக்கு இவங்க யாருன்னு சொல்லிட்டும் தெரியாது, அப்போ எப்படி நீ அவங்க வந்ததே அதிசயம், இவங்க இப்போ போகிறாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏதோ டைலாக் விட்றேன். என்னையா என்ன நடக்குது, என்ன காசு கொடுத்தானா அந்த ரகு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அன்னபூர்ணி ஒரு பக்கம் பார்த்து கேட்குறாங்க. உடனே என்னம்மா ஹோஸ்டத்துக்கு ஏதோ பேசுனீங்க, ஒரு டாக்டர் கிட்ட பேசுகிற பேச்சை பேசினிருக்கேன், ஏதோ இந்த குடும்பம் நல்லா இருக்கணும், அது மட்டும் இல்லாமல் இந்த பொண்ணு இந்த அளவுக்கு ஒரு பக்கம் கஷ்டத்தெல்லாம் தாண்டி இந்த இடத்துல நின்று இருக்கேன்னு சொன்னால் ஓவராக பேசினிருக்கேன், அம்மா பார்த்துக்கோ வாயெல்லாம் உடச்சி போடணும்னு வச்சுக்க, டாக்டர்கிட்ட இப்போ மரியாதை கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நடிக்க ஆரம்பிச்சிடான். உடனே நீ யார் என்ன லொட்டு லொசுக்கு எல்லாம் எனக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு, உன்னை எந்த சமயத்தில் அடிக்கணும் எப்போ அடிக்கணும்னு சொல்லிட்டு அதுக்கான நேரம் காத்துன்னு இருக்கேன், கரெக்டான டைமில் கரெக்டாக அடிக்க போகிறேன், அப்போ தெரியும் நான் யாருன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த இடத்துல மாதம் ஒரு ஸ்பீச் கொடுக்குறாங்க நம்ம அன்னபூர்ணி. சரி அந்த மாதிரியெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கா. மறுபக்கம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம கதிரேசன் இருக்கால, எம்மா சாமி நீங்கள் யாருமே எதுவுமே பேசாதீங்க, தயவு செஞ்சு சைலண்டாக இருங்க, என் பொண்ணு நல்ல ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டின்னு போகிறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஹாஸ்பிட்டலுக்கு வர போகிறேன். அந்த இடத்துல டாக்டர் டக்குன்னு கரெக்ட் பண்ணிடுறாங்க. போயிட்டு நம்ம ரேணுகா ஒரு பக்கம் அமௌண்ட்டை கொடுத்து அந்த டாக்டர் வந்து உடனே வெளியே வராங்க. வெளியே வந்து விஜய்க்கு எல்லாத்தையும் சொல்கிறாங்க. விஜய் ஒரு பக்கம் போய் பாசமாக பார்க்குறாரு, எனக்கும் உங்களுக்கும் இப்போயே கல்யாணம் நடந்தே தெரியணும், யார் அந்த மல்லி, நம்ம ரெண்டு பேருக்கு இடையே உங்களை விட்டு என்னால் இனிமேல் இருக்க முடியாது ஒரு செகண்ட் கூட, இப்படியே இருந்தால் லாஸ்ட் நம்ம ரெண்டு பேர் பிரிச்சிருவா, நம்ம ரெண்டு பேரும் சீக்கிரம் விரைவாக கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதே சமயத்தில் ஒரு பக்கம் நம்ம மல்லியை வீட்டை விட்டு அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தி அனுப்பி வச்சுட்டு வந்துட்டாரு நம்ம விஜய். இதை கேட்கும்போது நமக்கு ஒரு பக்கம் கவலையாக இருக்குது, என்னடா இது இந்த அளவுக்கு ஒரு பக்கம் எந்த அளவுக்கு முடுக்க முடியுமோ முடுக்கி வச்சுட்டு இங்கே வந்து இந்த மாதிரி ஒரு பக்கம் லவ்ல விழுந்துட்டேன் அவளை கவுத்தட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு பாட முடியுமா சொல்லுங்க பார்க்கலாம். இப்போதைக்கு நம்ம விஜய் மனசுக்குள்ள மல்லி இப்போ எங்கே போயிருப்பா, மல்லி என்ன பண்ணிருப்பான்னு சொல்லிட்டு, ஏன்னா ரேணுகாவுக்குன்னு ஒரு குடும்பம் இருக்குது, எல்லாமே இருக்குது, அதனால் அவளை பற்றி நம்ம யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் நமக்குன்னு சொல்லிட்டு யாரும் இல்லை, மல்லி மட்டும்தான் இருக்கா, அதுக்காக நம்ம யோசிச்சு தான் ஆகணும், மல்லியை யாருக்காகவும் எதுக்காக விட்டு தரக்கூடாது அப்படின்ற ஒரு முழு மனது அளவில் பாசம் வச்சுருந்தாங்க. ஏன்னா கதிரேசனும் மறுபக்கம் நிஷாவும் கோவத்தில் எதனா மல்லியை பண்ணியிருந்தாலும் பண்ணியிருப்பாங்க. அதனால் இப்போதைக்கு நம்ம எந்த ஒரு உண்மையும் சொல்ல தேவையில்லை, அதனால் பொறுத்திருந்து நம்ம உண்மையை சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு இவங்களை கண்ட்ரோல் பண்ணி இவங்களுக்குள்ளே இவங்கள ஆறுதலை சொல்லணும். ஒரு பக்கம் அமைதியாக இருக்காங்க, இது ஒரு பக்கம் பாராட்ட வேண்டிய விஷயம் தாங்க. பரவாயில்ல இந்த அளவுக்கு ஒரு பக்கம் பக்குவம் இருக்குன்னா அதே ஒரு பக்கம் பாராட்ட வேண்டிய விஷயம் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். சரி அப்படியெல்லாம் ஒரு பக்கம் இருந்துட்டு இருந்தாலும் அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக நம்ம மல்லி இருக்காங்களா, அவங்க இருந்துட்டு போயிட்டு கட்டி பிடிச்சி அழுன்னு அழுறாங்க. யார் கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அன்னபூர்ணி கிட்ட. அந்த சமயத்தில் ரேணுகா அப்படியே சும்மா எழுந்து மாதம் டாப் டக்கரா யாரும் இல்லாத போது வெளியே போயிட்டு, நான் மல்லி கத்திரி அழுறியா, இதுதான் உன்னோட லாஸ்ட் அழுக, நான் தான் சொன்னேன்லடி கூடி விரைவில் கூடி சீக்கிரம் விஜய் கையால் அந்த வீட்டை விட்டு ஒன்று துரத்த வைக்கவும்னு சொல்லிட்டு சொன்னதை செஞ்சேன் பார்த்தியா, இதுதான் அந்த ரேணுகாவோட பாலிசி. என்கிட்ட எப்போ போதணும் எப்படி போதணுன்றத ரூல்ஸ் இருக்குது, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபாலோ பண்ணி ஆகணும். என்கிட்ட தேவையில்லாமல் ஆட்டம் போடுறதோ என்கிட்ட வச்சுக்கிறதோ உனக்கு தான் நல்லதில்லை. இப்போ பார்த்தியா தேவையில்லாமல் என்கிட்ட பகையை வளர்த்துக்கிட்டேன், இப்போ நீ சோத்துக்கடை சிங்கி அடிக்கிற நிலமைக்கு வெளியே போயிட்டேன், எனக்கு வீட்டை விட்டு நீ போனது கூட கஷ்டம் இல்லை, ஆனால் நீ பேசினா பார்த்தியா பேச்சு அப்படியே என்ன ஏதோ பெருசாக நீ பண்ணுறவன்னு சொல்லிட்டு அப்போ தான் எனக்கு லைட்டாக தோணுச்சு, இவன் ரொம்ப பேசுகிறாடா, இவளுக்கு கொஞ்சம் லைட்டாக ஆட்டத்தை காட்டணும்னு சொல்லிட்டு. ஏண்டி நான் பார்க்காத இடமா, ஆமாம் நான் சுடறி தான், இந்த வீட்டுக்கு எனக்கு எந்த சம்மந்தம் இல்லை தான், ஆனால் நான் அந்த வீட்டில் இருப்பேன், இனிமேலும் இருப்பேன், இதுக்கப்புறம் நீ இந்த வீட்டில் இருக்க மாட்டேன், விஜயை நான் கவுப்பேன், விஜய் மனசுக்குள்ள இடம் பிடிக்க வைப்பேன், பார்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு ரேணுகா வந்து திமுறா பேச ஆரம்பித்தேன். உடனே மல்லி கோவம் வந்துடுது, இன்னாடி நானும் பார்த்துக்கிட்டு ஓரம் பேசுன்னு தவட மேலே அடிச்சுறாங்க. ஐயோ விஜய் ஹாஸ்பிட்டலுக்குடா பார்க்கறேன் வந்து அடிச்சு போட்டா, இந்த விஜயில் என்னை துரத்த வச்சுட்டு இல்லடி, இவனை நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு கழுத்தை பிடிச்சிட்டா. அது மட்டும் இல்லாமல் ஆமாண்டி அப்படி தாண்டி சொல்லுவேன், நீ ரேணுகா தான் எனக்கு தெரியும், ஆனால் நீ சுடுன்னு சொல்லி உன் வாழ்க்கையை நாசனம் பண்ணதான் விட மாட்டேன்டி, நீ இந்த உலகத்திலே இருக்கக்கூடாது, போன ஒரு பக்கம் பர்ஃபார்மன்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்போ என்னடா பண்ணுறது, எல்லாரும் ஒரு பக்கம் நமக்கு எதிராக திரும்பிட்டாங்களே, இதுக்கு வேறு வழியே இல்லையா, அதுக்கு வேறு ஆப்ஷனே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு ஒரு பக்கம் கதறி குமரி அழுந்துட்டு இருக்காங்க. அதை பார்க்கும்போது நமக்கே ஒரு பக்கம் வேதனையாக இருக்கா, ஐயோ நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்குடா அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் ஃபீலிங்காக இருக்குது.
என்னங்க பண்ணுறது, வாழ்க்கைன்னா இந்த மாதிரி நிறைய கஷ்டங்கள் வரும். இதவே நம்ம கஷ்டத்தை எடுத்துகிட்டு இதவே போராட முடியாமல் ஒரு பக்கம் நாம் ஒரு பக்கம் வீழ்ச்சியில் உட்காந்துட்டோம்னா ஒன்றுமே பண்ண முடியாது. எல்லாமே நம்மளால் முடியும். அவனால் முடியுதுன்னா நம்மளாலேயே முடியும். நம்மளால் முடியுதுன்னா அது நாம் செய்ய இன்னொருத்தனால செய்ய முடியும். எல்லாராலையும் எல்லாமே செய்ய முடியும். என்ன நம்பிக்கை வைக்கணும், நம்பிக்கை தானேங்க எல்லாம். நம்பிக்கை வச்சு நீ உனக்கான உழைப்பை நீ கொடுத்தா அதுக்கான ஊதியம் கண்டிப்பாக உனக்கு கிடைக்கும். எந்த ஒரு உழைப்பும் கொடுக்காத ஊதியம் மட்டும் வா 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 வானா எப்படி வரும்? வராதே. நீ நீ ஆரம்பித்தா மட்டும்தான் கிடைக்கும். நீ விருப்பப்பட்டால் மட்டும்தான் உனக்கு வரும். அதனால் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நீ இறங்கி களத்தில் இறங்கி ஆட ஆரம்பி. நீ களத்தில் இறங்கி ஆரம்பித்தா யாருமே இருக்க மாட்டாங்க. ஒருத்தரும் பக்கம் நெருங்க முடியாது. எல்லாரும் ஒரு பக்கம் துண்டியாக காணும் துணியாக காணும்னு சொல்லிட்டு ஓடினே இருப்பாங்க. அதனால் துண்டோ துணியோ நம்ம வாழ்க்கையை நாம் தான் முடிவு பண்ணோம். அதனால் நின்று அடிச்சு ஆடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் பண்ணி சொல்லியிருக்காங்க. இதை கேட்டு நம்ம மல்லி இருந்து யோசிக்க ஆரம்பிக்கிறோம். சரி ஓகே, இப்போதைக்கு அவன் அந்த வீட்டில் கிட்ட எனக்கு எந்த பிரச்சனை இல்லை. ஆனால் வெண்பா எப்படி இருப்பா, வெண்பாவை நம்ம பார்த்துக்கணுமே. வெண்பா மேலே இருக்க இதுதான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வெண்பா எதனா பண்ணுவாளோ, வெண்பா கஷ்டப்படுவாளோன்னு சொல்லிட்டு நான் ரொம்ப யோசனைப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிண்டிங் மேலே தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, சி யூ. நன்றி, வணக்கம். வந்து நம்பருக்கு எத்தருங்க.